அட இது என்னடா ஆண்டவனுக்கே வந்த சோதனை. ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வேட்டிய போட்டு தாண்டவா என்று பில்டப்போடு அறிவாலயத்துக்குள் நுழைந்த கமலை, நீ ஒன்னும் கிழிக்க வேணாம், அப்படி ஓரமா போய் உட்காரு என்ற ரீதியில் டீல் செய்து விட்டார் ஸ்டாலின். கமல் எடுக்கிற படம் எல்லாம் 10 வருஷம் கழிச்சுதான் புரியும் என்ற ரீதியில் கமல் எடுத்த இந்த அதிரடி அரசியல் முடிவும் 10 வருஷம் கழிச்சுதான் புரியுமோ என்னவோ. இதுல சோகம் என்னன்னா, மையத்துல கமல் கிட்ட ஜூனியரா இருந்த பொண்ணு இப்ப ஆல்ரெடி திமுகவில் சேர்ந்து சீனியர் ஊபியாக மாறி இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட இப்ப இவர் போய் ஜூனியர் ஊபியா சேரும் நினைக்கும் போதுதான் ரொம்ப சோகமா இருக்குப்பா. ஆனாலும் சினிமால எப்பவுமே புது விஷயத்தை அறிமுகப்படுத்தும் கமல் அரசியலிலும் ஒரு புது விஷயத்தை அறிமுகப்படுத்தி இருக்காரு. சோழர்கள் கால குடவோலை முறையிலிருந்து ஸ்டாலின் கால பித்தலாட்ட அரசியல் வரை உலக தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு கட்சிக்கு 0 தொகுதி ஒதுக்கப்பட்டது என்பது இப்போதுதான் முதல் முறையாக நடந்திருக்கு. 0 தொகுதி ஒதுக்கப்பட்டதெல்லாம் நியூஸ்ல ஹெட்லைன்ஸா போட்டு ஒரு பக்கம் கமலை கலாய்த்து கொண்டிருக்க, மக்கள் நீதி மையத்தை கூட்டணியில் சேர்த்ததால் மட்டுமே தேர்தலை தைரியமாக திமுக சந்திக்க முடியும் என்று ஃபயர் விட்டு கொண்டிருந்தார்கள் 4 அப்பாவி கமல் ரசிகர்கள். பாவம். ஆனா 0.5% ஓட்டு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத மதிமுகவுக்கு அவர்களோட சொந்த சின்னத்தில் சீட்டு வழங்கிய திமுக, உதயசூரியன் சின்னத்தில் அதுவும் பாதுகாப்பான தொகுதியில் நின்றால் கூட கமலால் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது என்ற ரீதியில் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இத்தனைக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 5% வாக்குகளை பெற்றிருந்தார் கமல். ஆனால் எந்த விதமான கொள்கை இல்லாமல் தன்னுடைய நட்சத்திர முகத்தை மட்டுமே வைத்து வாக்கு வாங்கி விடலாம் என்ற ரீதியில் அரசியல் செய்ததற்கு திமுகவிடமிருந்து ஒரு தகுந்த பரிசு அவருக்கு கிடைத்திருக்கு. ஒரு பாதுகாப்பான தொகுதியில் பாதுகாப்பான சின்னத்தில் நின்று வெற்றி பெறலாம் என்ற கனவில் இருந்த கமலுக்கு கொங்கு பகுதியில் மொத்தமாக ஸ்வீப் அடிப்போம் என்று அண்ணாமலை சொல்லியதும் உதறல் கண்டிருக்கும். அடுத்த நாளே ஆள விடுங்கடா சாமி என எப்படியாவது சேஃபா ராஜ்யசபா அனுப்பி விட்டுருங்க என்ற ரீதியில் கதறி இருக்கிறார். மொத்தத்தில் அண்ணாமலை கொடுத்த ஒரே ஒரு பேட்டி கமலின் ஒட்டுமொத்த அரசியல் எக்கோசிஸ்டத்தை கபலீகரம் செய்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக சுருக்கமாக ஸ்டாலின் கமலுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், போன முறை திமுகவை நம்ப முடியாதுன்னு தெள்ள தெளிவா முடிவு எடுத்து உனக்கு ஓட்டு போட்ட மக்களை எல்லாம் இனிமே உன்னை நம்ப முடியாது என்று திமுகவுக்கு ஓட்டு போடுமாறு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு பிரதிபலனாக மக்களிடம் ஓட்டு கேட்காமல் பாதுகாப்பாக ஒரு MP சீட் வழங்கி விடுகிறேன் என்று உறுதிமொழியும் அளித்திருக்கிறார். இதுதான் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் கொண்டு வந்த மிகப்பெரிய மாற்றம். ஆனாலும் டார்ச் லைட்டை டிவி மேல தூக்கி போட்டு உடைத்து ஒரு வீடியோ போட்டிங்கல்ல, சில்லறை எல்லாம் சிதற விட்டு பார்த்தோம் தலைவா. சரி விடுங்க, உங்க கட்சி ஜூனியர் பொண்ணு சின்சியரா ட்ரைனிங் எடுத்து இப்போ கனி அக்காவுக்கு புடவை அட்ஜஸ்ட் பண்ணி விடும் அளவுக்கு ப்ரமோஷனை வாங்கி இருக்கு. எல்லோரையும் விட பல மடங்கு அதிகமாக உழைக்கும் நீங்கள் இன்னும் சின்சியராக வேலை பார்த்து கூடிய சீக்கிரம் உதய் அண்ணாவுக்கு வேட்டி அட்ஜஸ்ட் பண்ணும் அளவுக்கு உயர வாழ்த்துகிறோம்.